அனைவருக்கும் வணக்கம். தொடர்பில் சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக படிப்போம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் உன்னிப்பாக பார்க்க பரிந்துரைக்கிறோம். இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம். ஸ்வீட்கிரீன் INC டிக்கர் SG. மதிப்பாய்வு ஏப்ரல் 9, 2025 இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஸ்வீட்கிரீன் INC துணைப்பிரிவை சேர்ந்தது. பப்ளிக் கேட்டரிங் 56 நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. வீடியோவின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு 10 இல் 5 புள்ளிகளை கழித்தல். துணைப்பிரிவுக்கான சராசரி 2.5 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு 1.9 புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். நிறுவனத்தின் -5 புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக ஸ்வீட்கிரீன் INC நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். ஸ்வீட்கிரீன் INC மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் 12 மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம். ஸ்வீட்கிரீன் INC -23.4% என்ற இயக்கவியலை காட்டியது. 3.4% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக. இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை, ஆனால் இந்த உண்மையை நாம் மனதில் கொள்ள வேண்டும். நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஸ்வீட்கிரீன் INC $2.28 பில்லியன் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $622 பில்லியன் ஆகும். ஸ்வீட்கிரீன் INC 0.367% பங்கைக் கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும். நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் $0.4 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. $40 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன் ஸ்வீட்கிரீன் INC 1.007% பங்கைக் கொண்டுள்ளது. சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிட்டு பார்த்து பின்வருவனவற்றை பார்ப்போம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஸ்வீட்கிரீன் INC சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் 0.367%. இருப்புநிலை மூலதனம் 1.007%. இது பங்குச்சந்தை மூலதனத்தின் பங்கை விட 174% அதிகம். துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது 1. பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் $0.29.6 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் 74%ஐ குறிக்கிறது. நிறுவனத்தின் கடன் கடமைகளின் அளவை அடிப்படையாக கொண்ட மதிப்பீடு தாங்கக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் 0 ஆகும். துணைப்பிரிவின் சராசரி 27.3 ஆகும். இது துணைப்பிரிவை விட மோசமானது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலையை லாப குறிகாட்டிகளுக்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது. -2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் -$90 மில்லியன் லாபம். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை. இது நிறுவனத்திற்கு மிகவும் மோசமானது. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான -1. நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஏப்ரல் 3. துணைப்பிரிவு 2 இல் உள்ள சராசரியானது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட 70% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலையை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது. -0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருமானம் $680 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை. இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் மோசமானது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால வருவாயின் மதிப்பீடு மோசமான -1.
விளிம்பு -13.4%, துணைப்பிரிவுக்கான சராசரி 7.3%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 20.6%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு 0.28% ஆகும். இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட 31% குறைவாகும். இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய சந்தை மதிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரதிபலிக்கிறது. ஸ்வீட்கிரீன் ஐஎன்சி அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி. ஒரு நிறுவன ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு $356,000 மற்றும் துணைப்பிரிவுக்கு $271,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 31.4%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு தாங்கக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒவ்வொரு ஊழியருக்கும் கிடைக்கும் லாபத்தின் அளவு -$14.1 துணைப்பிரிவில் சராசரியாக $9.9 மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு 42% ஆகும். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது கழித்தல் 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் அளவு $106,000. துணைப்பிரிவில் $137,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 29%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட நிறுவன ஊழியரின் விற்பனையின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது -0.5 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 19.6% இருந்தது. துணைப்பிரிவுக்கு சராசரியாக 3.1%. இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் மதிப்பீடு. தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 28% அளவைக் காட்டுகிறது. ஸ்வீட்கிரீன் ஐஎன்சி. அதேசமயம் துணைப்பிரிவில் இந்த நிலை 35% உள்ளது. சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள பங்குகளை விட அதிகமாக மதிப்பிடப்படுகிறது. ஸ்வீட்கிரீன் ஐஎன்சி. நிறுவனத்தின் பங்குகளின் தற்போதைய மதிப்பீடு தோராயமாக $19.44 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $31.99 ஆகும். தற்போதைய விலை மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக 65%. ஆர்டர்கள் அட்டவணைக்குச் செல்வோம். அது கிடைக்கிறது. அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குருவுட் மார்க்கெட்ஸ். ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பங்கு பகுப்பாய்வின் விளைவாக ஸ்வீட்கிரீன் ஐஎன்சி. தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு. குருவுட் மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பங்குக்கு $19.45 என்ற விலையில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் ஒப்பீட்டளவில் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறக்கப்பட்டது. நிறுவனம் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் ஆகஸ்ட் 14 முதல் 8 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 24.82 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் மே 9, 2025 அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவில் பரிவர்த்தனை தானாகவே சரி செய்யப்படும். அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில். டிக்கர் முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும். முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டது. ஆர்டர்களில் ஒன்றை மூடும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று. இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குருவுட் மார்க்கெட்ஸ். நீங்கள் கிரகத்தின் சிறந்த பார்வையாளர்கள்.